பஸ்ஸை பற்றி பேசுகிறார். இவர் வந்து பச்சை பஸ்ஸாம் எடப்பாடி, இவர் வந்து விஜய் வந்து ஆரஞ்சு பஸ்ஸாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, பச்சை பஸ்ஸு ஆரஞ்சு பஸ்ஸு இதெல்லாம் வந்து எங்களை ஜெயிக்க முடியாது, நாங்கள் பிங்க் பஸ்ஸுங்கிறது. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸு, ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸு. ஆனால் நான் சொல்கிறேன், கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ்ஸு தான். மகளிர் நீங்கள் யூஸ் பண்ண போகிற முதலமைச்சருடைய அந்த பஸ்ஸு தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. பிங்க் இவர் அப்பாவும் அம்மாவும் அவரும் அப்பாவும் ராஜகுமாரர்கள், உலகமாக கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் பஸ்ஸில் வருவாங்களா? அவங்கெல்லாம் பஸ்ஸில் வர்றாங்க. இவர் வந்து அப்பா காரு 6 கோடி ரூபா காரில் வர்றாரு, பையன் வந்து 6 கோடி ரூபா காரில் வர்றாங்க. இவங்க பஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களாச்சும் ஆரஞ்சு பஸ்ஸு பச்சை பஸ்ஸுன்னு வர்றாங்க. அதனால் பஸ்ஸை சொல்ல முடியலை. பிங்க் பஸ்ஸை தான் ஜெயிக்குங்கிறாரு. பிங்க் பஸ்ஸில் யார் வரா அப்படி இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த இலவச பஸ் இருக்குல்ல பெண்கள், அது வந்து பிங்க் பஸ். அது இவங்க பஸ்ஸு. அதான் கருணாநிதிக்கு தான் எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அதனால் பிங்க் பஸ் அரசாங்க பஸ்ஸு இவங்க பஸ் தான். பிங்க் பஸ்ஸு தான் ஜெயிக்கும். அதையும் ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். பிங்க் பஸ் அரசாங்க பஸ் இல்லை, பெண்களுக்கான இலவச பஸ் இல்லை. அது ஜெயிக்கும்னா பெண்கள் ஜெயிச்சதா தானே அர்த்தம், இவங்க ஜெயிச்சதா எப்படி அர்த்தம்? அதை ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். அதையும் பேசுகிறார். ரொம்ப ரொம்ப விவரமாக பேசுகிறதா போட்டு வளரிக்கிட்டே இருக்கார். பதில் சொல்ல ஆள் இல்லை. ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு ஒவ்வொரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதியாக போச்சு. நம்ம இப்போ பேசினா எவனும் பேச மாட்டான் அப்படின்னு இப்படியும் உளறி கொண்டு இருக்கிறார்.